என் அன்பு குழந்தையே, என்னுடைய மனம் குளிரும்படி இன்றைய தினம் நீ என்னுடைய திரு உருவத்தை தொட்டிருக்கின்றாய். 10 மடங்கு அதிர்ஷ்டம் உன்னுடைய வாழ்வை தேடி வரப்போகின்றது. உன்னுடைய மனம் முழுவதும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற குழப்பத்தில் இருக்கின்றது. எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். உன் வாழ்விற்கான அனைத்து வெற்றியும் நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உன்னுடைய இல்லமும் உள்ளமும் மகிழும்படி அத்தனை நல்ல நிகழ்வுகளும் இனி நடக்கும். உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பவள் வாராகி என்பதால் உனக்கு வாழ்க்கையை பற்றிய அச்சம் துளியும் வேண்டாம். என்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் நலமாக வாழ வைப்பதை குறிக்கோளாக கொண்டிருக்கின்றேன். உங்களை போட்டு வாட்டி வதைக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் நான் காணாமல் போக செய்திடுவேன். என்னிடம் உன் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கின்றாய். அதை நல்லபடியாக நான் கவனித்துக் கொள்வேன். உன்னுடைய துணையோடு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு யாரையும் எப்பொழுதும் புறக்கணிக்கவும் செய்யக்கூடாது, வெறுக்கவும் கூடாது. அன்பை பிரதானமாக வைத்தால் எந்த ஒரு குற்றம் குறைகளும் பெரிதாக தெரியாது. எங்கே அன்பு குறைகின்றதோ அங்கே குறைகள் மேலோங்கும். அன்பை முழுவதுமாக உண்மையாக காட்டு. என் அன்பு குழந்தையே, உள்ளொன்று வைத்து வெளியில் வேடமாடுபவர்களை பற்றி நீ கவலை கொள்ளாதே. காலம் அதன் வேலையை சரியாக செய்து அனைத்து உண்மையையும் புரிய வைத்து விடும். உன்னுடைய நல்ல குணத்திலிருந்து நீ எப்பொழுதும் மாறாத நிலை வேண்டும். உன்னுடைய நல்ல பண்பு இந்த வாராகிக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. என்னுடைய அன்பு பிள்ளையாக நீ என்னுடைய இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் நிலையாக வைத்திருப்பேன். விட்டு கொடுத்து செல்வதால் எந்த ஒரு பிழையும் தவறும் இல்லை. அந்த இடத்தில் நீ உயர்ந்துதான் நிற்பாயே தவிர உன்னுடைய நிலைமை தாழ்வடையும் என்று நினைத்து விடாதே. பணிவு என்பது வேறு, அடிமைத்தனம் என்பது வேறு. பணிகின்றேன் என்ற பெயரில் அடிமையாக வாழ்வதுதான் தவறு. என் அன்பு குழந்தையே, பொறுமை கடலினும் பெரிது. பல விஷயங்களில் நீ பொறுமையை கையாள வேண்டும். அவசரப்படாமல் நிதானத்தோடு சிந்தித்து செயல்பட வேண்டும். எது நடந்த பொழுதிலும் அது உன் வாழ்விற்கான நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். தான் என்ற அகங்காரத்தை விட்டொழிக்க வேண்டும். அன்போடும் பண்போடும் பிறரிடத்தில் நடந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய மதிப்பு பல மடங்கு கூடும். உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் நான் வரிசையாக கொடுத்து உன்னை நான் மகிழ்விப்பேன். இப்படி கஷ்டத்திலேயே உன் வாழ்க்கை சென்று விடுமோ என்று ஒரு பொழுதும் பயந்து நடுங்காதே. இன்பங்கள் பல இனிதான் காத்திருக்கின்றது. இந்த வாராகி உனக்கு பல மடங்கு அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்லது நடக்கும்.